இதுக்கான நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பேன் நம்மளோட குரூப்ல டே 1 அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் சென்ட் பண்ணியிருப்பேன். அதுல இந்த நோட்ஸ் வந்து இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு கீழே வந்து இந்த யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம டீச் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இப்போ அதுக்கான லெசனை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிளாஸ்க் லெவல்ல பார்த்தீங்கன்னா நார்மலா இன்டிஜர் ஸ்ட்ரிங் இதுதான் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இந்த யூஆர்எல் பேராமீட்டர் நீங்க என்னென்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஐடி அண்ட் பாத்து ஸ்லக்கஸ் இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கு. இதையுமே நீங்க யூஸ் பண்ணி ஒரு யூஆர்எல் பேராமீட்டர்ஸை உங்களுடைய பிசினஸ் லாஜிக்கு பாஸ் பண்ணலாம். யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் என்னது? ஜஸ்ட் ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ண போறீங்க. இவ்வளவு ஃபார்மேட் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்ம வைடா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 ஃபார்மேட் பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். the first one integer. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபிளாஸ்க்ல பார்த்த போலதான் இன்டிஜர். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா இன்டிஜர் கோலன் ஐடி. இந்த ஐடிங்கிறது நீங்க கொடுக்குற நேம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நேம் வந்து இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் நீங்க அந்த பிசினஸ் லாஜிக்ல எழுதிருக்கணும். இது வந்து பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலோட். இங்க இன்டிஜர்னு கொடுத்துட்டீங்கன்னா அது நம்பர் மட்டும் தான் அலோவ் பண்ணும். அங்க போயிட்டு நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கையோ அல்ல வேற ஏதோ ஒரு ஃபார்மேட்டையோ எழுதுன்னு நினைக்கிறீங்க, டேட்டா ஃபார்மேட்டையோ எழுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து டஸ் நாட் அலோட் இட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்டிஜர் அப்படின்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண போறோம். ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராக்டிக்கலே பார்த்துடலாம். அடுத்து நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லக் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட ஃபோல்டரு. ஸோ இந்த view.pyல ஹோம் அபவுட் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேராமீட்டர்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன் எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு. டெஃப் செக் யூஆர்எல் செக் பண்ணணும். அதுக்காக செக் யூஆர்எல் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நம்ம கொடுக்கணும். டிஜாங்க பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்வெஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் போல. ஓகேங்களா? ஸோ ரெக்வெஸ்ட் உங்களுக்கு நீங்க கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ உள்ள போயிட்டு இப்போ இந்த யூஆர்எல்கான லாஜிக்கை ஒன் பை ஒன்னா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்டிஜர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க எப்போதைக்கு நான் இது எழுதல, பாஸ் கொடுத்துக்கிறேன். யூஆர்எல் பேராமீட்டர்னா யூஆர்எல் தான் நமக்கு மேஜரா நமக்கு ஒர்க்ஸ் வந்து இருக்கும். அதனால நம்ம யூஆர்எல் போய்க்கலாம். url.py. ஸோ இங்க வந்து அந்த யூஆர்எல் எப்படி கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பாத் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத் ஸோ செக் யூஆர்எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டிஜரை செக் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இன்டிஜர் ஐடி அப்படிங்கறத கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா இது நம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதுல முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்லயும் இருக்கணும். எங்க வாங்க அப்படிங்களா இந்த ஃபங்க்ஷன்ல வாங்க போற அந்த ஐடி அப்படின்னா அந்த ஐடிங்கிறது இங்க இருக்கணும். ஸோ இங்க ஒரு நேம் கொடுத்துட்டு இங்க வந்து ஐடிங்கிற நேம் இல்லாம வேற ஒரு நேம் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு நேம் இருக்கு அப்படின்னா கரெக்டா ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? இங்க என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேம் தான் நீங்க என்ன பண்ணணும். ஸோ இங்கேயுமே கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன ஐடி பாஸ் பண்றோமோ அந்த ஐடி மட்டும் ரிட்டர்ன் பண்ற போல செட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் யூஆர்எல் செட் பண்ணியாச்சு. இந்த யூஆர்எல்ல இன்டிஜர் அப்ளை பண்ணிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத விட செக் பண்ணிக்கலாம். எப்படி ரன் பண்ணணும் டிஜாங்கோ அப்படின்னா பைத்தான்
ஸோ பைத்தான் manage.py ரன் சர்வர் அப்படிங்கிறது கொடுத்து தான் நீங்க ரன் பண்ணணும். இப்படி கொடுத்து ரன் பண்ணக்குள்ள உங்களுடைய டிஜோங்க ஆப் வந்து ரன் ஆயிடும். ஸோ இப்போ செக் யூஆர்எல் இன்டிஜர் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம கொடுக்கலாம். செக் யூஆர்எல் இன்டிஜர் வந்து 45 அப்படிங்கிறத பாஸ் பண்றேன். ஸோ யூஆர்எல் பேராமீட்டர் ஐடி இஸ் 45. மேபி நான் அதில் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்குவானா, பண்ணிக்காது. ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்றேன், அக்செப்ட் பண்ணிக்காது. பேஜ் நாட் ஃபவுண்ட் அண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. டிட் நாட் மேட்ச் எனி ஆஃப் திஸ், இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு இன்டிஜரை மட்டும் தான் அலோவ் பண்ணும். யூ கேன் கிவ் எனி ஒன் இன்டிஜர், என்ன இன்டிஜராலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 23. ஸோ இது நீங்கள் எப்படி ஒரு ஐடி உள்ள பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான யூஆர்எல் பேராமீட்டர். அனதர் ஒன் ஸ்ட்ரிங். இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற பேராமீட்டர் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாத்தில் பாத் செக் யூஆர்எல் ஸ்ட்ரிங் ஐடின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங் ஐடினா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கை வந்து மேலே இருந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அதே இதுதான் இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் யூஆர்எல் 23 பாஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹலோ. ஸோ இப்போ நீங்கள் இதில் இன்டிஜர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற இன்டிஜர் அது இன்டிஜர்னு எடுத்துக்காது, ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் 56ன்னு கொடுத்தேன்னா இது இன்டிஜர்னு எடுத்துக்காது, இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும், இன்டிஜரை கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நான் கொடுக்குற நம்பரை இன்டிஜரா பியூர் இன்டிஜரா அதை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க யூஆர்எல் பேராமீட்டர் இன்டிஜர்னு சொல்லி வாங்கணும். ஓகேங்களா? மேல இருக்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணணும். இல்ல நான் கொடுக்குற பேராமீட்டர்ஸ், நான் கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்டை இன்டிஜராவோ ஸ்ட்ரிங்காவோ, ஐ மீன் ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கலாம். நான் இன்டிஜர் கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்கா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்ட்ரிங்குக்காக யூஸ் பண்ணக்கூடியது, இன்டிஜருங்கிறது பியூர் இன்டிஜர் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்த பேராமீட்டர் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லக் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீன் யூஆர்எல் ஃபார்மட். ஓகேங்களா? லெட்டரு நம்பரு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஸ்லக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிளீன் யூஆர்எல் ஃபார்மட் எக்ஸ்பென்சிவ் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஐஃபோன் போட்டு நீங்கள் லெட்டர் நம்பர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க ஹலோ வேர்ல்ட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்லக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செக் யூஆர்எல் ஸ்லக் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லக்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம கொடுத்த மாதிரி ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்க ஹலோ வேர்ல்ட். இந்த மாதிரி நீங்கள் ஐஃபோன் போட்டு ரவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்றது இது கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஐஃபோன் போடாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்ட். ஸோ ஒர்க் ஆகுது பாருங்க ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா. ஐஃபோன் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நான் 45 வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ஒர்க் ஆகுது. அதே நீங்க இந்த ஸ்லக் இல்லாம நான் மேல இருக்கிறதுல இந்த மாதிரி ட்ரை பண்றேன். ஸோ இந்த பாத்தை விட்டுறேன், மேல இருக்கிற பாத்தை எடுத்துக்கிட்டு இந்த யூஆர்எல் ஃபார்மேட்டை என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு ட்ரை டு ஐஃபோன். இங்க போயிட்டு ஐ கோ டு ட்ரை ஐஃபோன் ஃபார்மேட். ஸ்ட்ரிங் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணோம்.
இன்னும் அப்டேட் ஆகலை. அகைன் ரன் பண்ணிக்கலாம். ஓகே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ கேன் கோ டு செக் URL 45. இங்கே வந்து ஒரு ஐஃபன் வந்து கொடுக்குறேன். ஐஃபன் 45 ஐஃபன் 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே ஸ்ட்ரிங்குங்கிறதுனால இட்ஸ் அக்செப்டட். பட் மற்றதுல நமக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஸ்ட்ரிங்னா நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அந்த விதத்தில் இட்ஸ் ஓகே. ஸ்ட்ரிங்கு அண்ட் ஸ்லக் ரெண்டுமே நமக்கு சைமல்டேனியஸாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால இது எது கொடுத்தாலும் அதை எடுத்துக்கும். ஆனால் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஆனால் இந்த ஸ்லக் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஐஃபன்னா ஐஃபனாகவே உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ க்ளீன் URL ஃபார்மட் அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்லக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த UUID அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரேண்டமாக ஒரு ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த UUID வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த UUID பற்றி பார்த்துடலாம். ஸோ அடுத்தது வந்து UUID. ஸ்ட்ரிங்குக்கு ஸ்லக்குக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்குங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கும். பட் எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இந்த ஸ்லக்குக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் அலோவ் பண்ணும். ஆனால் இந்த ஸ்லக்கு ஸ்பெஷல் கேரக்டர் அலோவ் பண்ணாது. இப்போ ஆஸ் சிம்பிள் இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்லக் மூலயமா கொடுக்க முடியாது. பட் ஸ்ட்ரிங் மூலயமா கொடுத்துக்கலாம். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸாக ரெண்டுத்துலேயும் சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது எனி டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஸ்லக் வந்து என்ன பண்ணாது, ஸ்பெஷல் கேரக்டரை அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஆஸ் அந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. இதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம அந்த UUID பார்த்துடலாம். ஸோ இந்த UUID அப்படிங்கிறது எதுக்காக, ஸோ இது எதுக்காக அப்படின்னா யூனிக் லாங் ஐடி ரேண்டம் ஸ்ட்ரிங் யூஸ்டு ஃபார் செக்யூரிட்டி அண்ட் யூனிக்னஸ். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக ஒரு ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரணும், ஒரு லாங் ஐடி ரேண்டமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த UUID வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த UUIDக்கான டெஃபினிஷன் அதாவது அப்ரிவியேஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா UUID அதாவது யூனிவர்சலி யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 128 பிட் உள்ள ஒரு யூனிக் வேல்யூவை நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். அதான் அதனுடைய கான்செப்ட். இது இப்போ ரேண்டமாக நம்மளே ஒரு UUID கொடுப்போம். அதுக்கப்புறம் அதுவே ஒரு ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாடல் வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இங்கேயே நான் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறேன் ஒரு UUID. ஸோ எப்படி ஜென்ரேட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இந்த UUID மட்டும் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே நம்மள்ட்ட ஒரு இது இருக்கு, மாடல் வந்து இருக்கு. அந்த மாடல் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதன் மூலமா தான் அந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணி போகிற உள்ளார. ஸோ UUID டாட் UUID
ஃபோர் அப்படிங்கிற டூல் மூலயமா ரேண்டமாக ஒரு யூஐடியை ஜென்ரேட் பண்ணலாம். அது ஐடிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ ரேண்டமாக ஒரு யூஐடி வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி இந்த ஐடிக்கு அனுப்பிட்டு இந்த ஐடிக்கு அனுப்போம். அந்த ஐடி மூலமா நமக்கு அவுட்புட்ல வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் இது நம்ம ஸ்ட்ரிங்கில் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா டைரெக்டாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கில் எழுதிக்கலாம். அங்கே தான் கரெக்டாக இருக்கும். நானே என்ன பண்ணிக்கிறேன்னா ரேண்டமாக இங்கே கொடுத்துக்கிறேன். அதான் பெட்டராக இருக்கும். இங்கே விட்டு ரெஃப்ரெஷ் பண்ணல யூஐடி நானே கஸ்டமைசஸ்ஃபுல்லாக ஒரு யூஐடி ஓகே. இதான் யூஐடியோட ஃபார்மெட்டு. பட் இப்போதைக்கு நானே நார்மலாக கொடுத்துருக்கேன் ஒரு லாங் ஐடி வந்து இதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ணலாம் பைத்தானில். ஸோ டிட் நாட் மேட்ச் எனி ஆஃப் திஸ். நான் நார்மலாக ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமாக கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த யூஐடிக்கு ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா மட்டும் இட்ஸ் சப்போர்ட்டட். பட் இவ்வளோ பெரிய ஐடியில் நம்ம கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஐடி கொடுத்தா தான் ஒர்க் ஆகுது. பட் இவ்வளோ பெரிய ஐடி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது வந்து நமக்கு அந்த மாடல் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலையா, அந்த மாடல் வச்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெறுமனையாக கொடுக்குறேன், ஜஸ்ட் நாட் அக்செப்ட் இட். ஓகேங்களா? இல்லை நீங்களே ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. யூஐடினா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் படி ஒரு லாங் ஐடி கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி வெறுமனே நம்ம வந்து ஒரு லாங் ஐடி கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அவுட்புட் வருது. தட்ஸ் ஆல். பட் இவ்வளோ பெரிய ஐடி நம்மளால கொடுக்க முடியாது, நமக்கு தெரியும். பட் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரணும் அந்த ஐடியா அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லாஜிக்கில் போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இம்போர்ட் யூஐடி. ஸோ அதுக்கான லாஜிக்ஸ் இங்கே வந்து எழுதுறேன். யூஐடி அப்புறம் அதில் வந்து ஸோ 4 அப்படிங்கிற கெட் ஐடி அப்படிங்கிறத கொடுத்து இங்கேயுமே அந்த கெட் ஐடியை கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது மட்டும் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பெட்டர் ரன் பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நார்மலாக ஒரு ஐடி வந்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துட்றேன். அந்த யூஆர்எல் பேராமீட்டரில் இதை நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் மூலமா என்ன பண்ணா கெட் யூஐடி ரன் பண்ணலாம். என்ன கொடுத்துருந்தோம்? ஸ்ட்ரிங் தானே கொடுத்துருக்கோம். ஆமாம்.
செக் யூஆர்எல் ஹலோ பாருங்க, ரேண்டமா ஒரு யூஆர்எல் ஒரு யூஐடி வருது. நான் இங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு கெட் யூஐடி அப்படிங்கிறது நான் கேட்குறேன்னு வச்சுக்கலாம். கெட் யூஐடி. ஸோ ஒரு ஐடியை வந்து நமக்கு கெட் பண்ணி தருது. இந்த மாதிரி ரேண்டமா நீங்க ஒரு ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிற மாடியூல் மூலயமா. நீங்க ஒவ்வொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ண புது புது ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. இதுதான் அந்த யூஐடி அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா இந்த மாடியூல் வச்சு ரேண்டமா ஜென்ரேட் பண்றதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் யூஐடி அப்படிங்கிற இந்த ஒரு மாடியூல் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஸோ ரேண்டமா நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த ரேண்டமா ஜென்ரேட் பண்றது. url.py ல செக் யூஆர்எல் ஸ்ட்ரிங்ல தான் இருக்கு. ஜஸ்ட் கோயிங் டு ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூஆர்எல் போட்டிருக்கேன். அந்த கெட் யூஐடிக்கு அப்புறம் இன்னொரு இது போட்டு திரும்ப ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டோம்னா இது எனக்கு ஒர்க் ஆகாது. ஆனா இந்த பாத் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. இப்போ இங்க வந்து ஒரு பாத் அதை கிரியேட் பண்றேன். செக் யூஆர்எல் பாத் ஐடி அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றேன். இப்போ இந்த ஐடியை நீங்க எவ்வளவு பேக் ஸ்லாஷ் வேணாலும் கொடுத்து ஐடி வந்து பாஸ் பண்ணலாம். அது வந்து அலோவ் பண்ணும் பாருங்க. ஸோ இங்க ஐடிக்கு பதிலாக ஃபைல்னு கொடுத்துக்கலாம். நான் ஐடினே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் நீங்க இங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், கஸ்டமைசேஷன் தான். ஸோ இங்கேயுமே ஐடினே இருக்கட்டும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ இப்போ 56 இப்படி நான் கொடுக்குறேன். ஸோ அதையுமே அலோவ் பண்ணுது பாருங்க. அலோவ் பண்ணதுனால தான் அவுட்புட் வருது. 56/67/89 கொடுத்துருக்கு, அதை அலோவ் பண்ணுது. ஏன்னா நம்ம என்ன யூஆர்எல் பேராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம்னா பாத் அப்படிங்கிற யூஆர்எல் பேராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கனால இது வந்து என்ன பண்ணுது, பேக் ஸ்லாஷ் அலோவ் பண்ணுது. இந்த பாத்தை தவிர்த்து நீங்க எந்த யூஆர்எல் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே, எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது வந்து பேக் ஸ்லாஷ் அலோவ் பண்ணாது. ஒரே பேக் ஸ்லாஷ் அலோவ் பண்ணும், இந்த மாதிரி மல்டிபிள் பேக் ஸ்லாஷ் அலோவ் பண்ணாது. இப்போ மல்டிபிள் பேக் ஸ்லாஷ் அலோவ் பண்ற போல எனக்கு ஒரு யூஆர்எல் பேராமீட்டர் வேணும்னா அதுக்கு நீங்க பாத் தான் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபைல் வேணும்னா அந்த ஃபைல் அப்லோட், இப்போ ஃபைல்லாம் நம்ம அப்லோட் பண்றோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த பாத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு ஃபைல் அப்லோட் பண்றது இது எல்லாமே. ஓகே, இதான் பேராமீட்டர்ல ரெண்டு இது இருக்கும். ஒன்னு யூஆர்எல் பேராமீட்டர், இன்னொன்று வந்து கொரி பேராமீட்டர். ஸோ இது வந்து இந்த கொரி பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடியது. திஸ் காமன் ஆஃப்டர் கொஷின்ஸ் மார்க் இந்த யூஆர்எல். யூஆர்எல்ல கொஷின்ஸ் மார்க் அப்புறம் நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர். ஓகேங்களா, இதுவுமே பார்த்துடலாம். இது டைரக்டாவே இதுக்கு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செக் கொரி பேரம். இப்போ கொரியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதா, அதை எப்படி நீங்க கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா request.get.getன்னு சொல்லி கெட் பண்ணிக்கலாம்.
இங்க ஒரே இதை கெட் பண்ணி காமிக்கிறேன். ரெக்வெஸ்ட் டாட் கெட் டாட் கெட் request dot get dot நேம் கெட் பண்ணி அனுப்புற போல. ஓகேங்களா? ஸோ இது query parameter கீழே வரும். ஓகே, request dot get நேம் இட்ஸ் ஓகே. பட் எப்படி அந்த நேம் அனுப்பணும், query parameter பேஸ் பண்ணி எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். பைத்தான் manage.py ரன் சர்வர் ரன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு டேட்டா வந்து அனுப்புறேன். கொஸ்டின் மார்க், ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். URL-க்கு அப்புறம் URL மட்டும் செக் பண்ணிக்கலாம். இதுவே நான் கமெண்ட் பண்ணிட்டு இந்த query parameter தனியா ஒரு URL செட் பண்ணிக்கிறேன். சும்மா சர்ச் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? செக் query அப்படிங்கிறது கால் ஆகும். இப்போ நம்ம எப்படி சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா நேம்னு சொல்லி கொடுத்துட்டு வச்சுக்கலாம். SEARCH சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேக் / ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ நேம் ஈக்குவல் டு ஜான் இப்படி கொடுத்துட்டுனா இந்த ஜான் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ராமன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா ராமுங்கிறது நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேம் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதான் query parameter, ஜஸ்ட் கொஸ்டின் மார்க், அவ்வளோதான். கொஸ்டின் மார்க்கு அப்புறம் நீங்க கீ ஈக்குவல் வேல்யூ அந்த ஃபார்மெட்ல கொடுத்தீங்கன்னா இட் அக்செப்ட் டு ஆல். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் கீ ஈக்குவல் வேல்யூ. இதுல மல்டிபிள் கீஸை பாஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், பாஸ் பண்ணலாம். நீங்க அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி இன்னொரு கீ ஈக்குவல், அதாவது கீ ஈக்குவல் வேல்யூ பாஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க அண்ட் சிம்பிள் மட்டும் போட்டுட்டு நான் இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், இல்லை ஏஜ் அப்படின்னு கொடுக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி நீங்க பாஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஏஜ் நீங்க கொடுக்கலாம், பட் இதை வாங்குறதுக்கு உள்ள லாஜிக் எழுதிருக்கோம்னா எழுதல. ஸோ அதையும் நீங்க இங்க எழுதுனா எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட். ஸோ ரெக்வெஸ்ட் டாட் ஏஜ்னா எப்படி வருது, ஏஜ் ரெக்வெஸ்ட் டாட் கெட் டாட் ஏஜ், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க அவுட்புட்ல காமிக்கணும்னா இந்த இடத்துல பக்கத்துல ஏஜஸ் அப்படிங்கிறத போட்டுருங்க. இப்போ போயிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ ஏஜ் வந்து நம்ம கொடுக்கலாம், நன்னு வந்திருக்கு. அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஏஜ் ஈக்குவல் 35 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். வந்துருச்சுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் இதை அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மல்டிபிள் கீ வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். இது query parameter. அதிகமாக நம்ம சர்ச்சிங் ஆப்ரேஷனுக்கு இந்த query parameter யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு
ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கியூ அப்படிங்கிற ஒரு கீ வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஈக்குவல், அதுக்கப்புறம் வேல்யூ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தடுத்து செக் பண்றதுக்கு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்த எக்ஸாக்ட் லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது பட்டன் மூலமா நடந்துச்சு, நமக்கு பட்டன் மூலமா நடக்கலையே அப்படின்னா நம்ம அதை ஒன் பை ஒன்னா உள்ள போக பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம இப்ப மேனுவலா ரவுட் பண்ணிருக்கோம், பட் இந்த பட்டன் மூலமா நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பார்ட்ல செட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் மொபைல் 5G அப்படிங்கிறத கிளிக் பண்ணக்குள்ள எனக்கு நம்ம இப்ப பார்த்தா அந்த கொரி பேராமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா தான் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்க நடக்குது. அப்ப இந்த கொரி பேராமீட்டரை இந்த சர்ச் ஆப்ரேஷன்ஸ்க்கு அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் URL பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம மொத்தமா 5 பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், 5 6 பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதை குரூப்ல அனுப்பிட்டதுக்கான நோட்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் டிஜாங்கோல நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிஜாங்கோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் உள்ள போயிட்டு கான்செப்ட் கோர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னொரு பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செட்டப் பண்றது, அதை எப்படி ரன் பண்றது, ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஃபைல்ஸ், ஒவ்வொரு ஃபைல்ஸ்க்கான மீனிங்ஸ் வந்து என்ன, setting.py இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஒவ்வொரு ஃபைலும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இதை நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தது. ஓகேங்களா? அதுல இந்த view.py தான் நம்ம இப்ப எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? லாஜிக் எழுதிட்டு இருக்கோம். அடுத்து url.py வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் நம்ம பார்த்தது இது வரைக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது டவுட் இருக்குங்களா?